ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்லணும் அப்படின்னா இங்கே ஏஐ இஸ் இன் ரியல் வேர்ல்டு, ரைட்? ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஏஐ பொறுத்த வரைக்கும் ரீஷேப்பிங் அவர் வேர்ல்டு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது நம்ம எப்படி சொல்லலாம்னா வந்து ஒரு வருஷத்துல இல்லை, ஒரு மாசத்துல இல்லை, இப்போ இந்த நொடியில நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிறது நம்ம ரியலாவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்கிங் இம்பாசிபிள், ஓகே, நவ் மேக் இட் as a பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எப்படி அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜை வந்து நம்மளால விஷுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதாவது நம்ம பேசுற கல்வியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை வந்து நம்மளால விஷுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஏஐ வந்து எங்கேயோ கொண்டு வந்து நம்ம விட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐ இஸ் ரீடிஃபைனிங் என்டையர் கேப்பபிலிட்டிஸ். ஏன் அப்படின்னா, ஃப்ரம் காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகிட்டு இருக்கட்டும், இல்ல நமக்கு யாரையாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இருக்கட்டும், ஏஐ தான் வந்து இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு அதுல அப்படிங்கறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. அப்போ நமக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம எது பண்ணணும் அப்படின்னாலும், கம்பெனிஸாக இருக்கட்டும், நம்மளுடைய கல்வியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஏஐ இல்லை அப்படின்னா நம்மளால அதை சரியா பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. சரி, ஓகே. அப்போ இந்த ஏஐ நான் எப்படி உங்ககிட்ட புரிய வைக்கிறது, இந்த ஏஐ நான் வந்து எப்படி உங்களுக்கு தெளிவாக்குறது அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏஐ நான் உங்களுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தா மட்டும்தான் அதை வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு என்ன பண்ணேன்னா, சில கேஸ் ஸ்டடிஸ் மட்டும் நான் போய் பார்த்தேன். இப்படி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச 1-2 கேஸ் ஸ்டடிஸை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேங்க. இப்போ இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் ஸ்டடியில ஏர் இண்டியாவோட கேஸ் ஸ்டடி தான் பார்க்குறோம். ஏர் இண்டியாவில் ஏஐஜி அப்படின்னு ஒரு பாட் ஒன்று இருக்கு, ஆக்சுவலா ஒரு டூல் ஒன்று இருக்கு. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ பேஸ்டு டூல். இது வந்து ஓப்பன் ஏஐ சர்வீஸை வச்சு அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா வந்து ஏர் இண்டியாவோட ட்ரஸ்டபிலிட்டியும் கஸ்டமர் சர்வீஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை இவங்க உருவாக்குனாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து 4 மில்லியனுக்கு மேல கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்றாங்க. அது கொரிஸ் வந்து வேரியஸ் சேனல்ல வருது. ஒன்று வெப்ல வரலாம், வாட்ஸ்அப் வழியாகவும் வரலாம், அல்லது ஃபோன் கால் வழியாகவும் வரலாம். மல்டிபிள் சேனல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து, இதை வந்து அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த கால் வந்து கால் சென்டர்ல தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோடது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க யார்ட்டையும் போய் டைரக்டா பேச முடியாது. எல்லாமே வந்து கால் சென்டர் வழியாவோ இல்லது வந்து இதாக தான் பண்ண முடியும். இன்னைக்கு அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி ஃபுல்லாவே ஏஐ பாட் வழியாவே இதை கொண்டு வராங்க. ஸோ 97% ஆஃப் த கொரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஆயிடுச்சு. அதனால மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து Azure ஓப்பன் ஏஐ சர்வீசஸ் டிபெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா இந்த லிங்க் கீழே இருக்கு. இந்த லிங்க் போனீங்க மைக்ரோசாஃப்ட் கேஸ் ஸ்டடிஸ்க்கு போனீங்கன்னா இதை சர்ச் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஏஐ ஏர் இண்டியாவோட மொபைல் ஆர் வெப்பை பார்க்கலாம். அதுலேருந்து நமக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏஐ பாட் சர்வீசஸ்க்கு போகுது, அதாவது Azure பாட் சர்வீஸ்க்கு போகுது. அப்புறம் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இருக்கு, ஆப் கேட்வே இருக்கு, அப்புறம் ஏபிஐ மேனேஜ்மெண்ட் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஆப் சர்வீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து யூஐஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐல இருக்கக்கூடிய Azureல இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேட்டட் அப்படிங்கிற கூட டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் இருக்கு, அப்புறம் ஓப்பன் ஏஐ இருக்கு. இந்த சர்வீசஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுது, அவங்களுடைய பர்சனல் டேட்டாஸ், அவங்களோட டேட்டாஸஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நமக்கு என்ன பண்ணுது, இங்க கொண்டு வந்து நமக்கு ஏஐ வந்து நமக்கு சப்ளை பண்ணுது. இது ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை சொன்னாதான் நமக்கு கொஞ்சம் அதுல ஒரு பிடிமானம் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஏஐக்கு பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்தது வந்து ஏர் இண்டியா வந்து எடுத்துட்டு வந்தேன். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தோம்னா வந்து இது வந்து ஜப்பானீஸ் பேஸ்டு ஒரு கேஸ் ஸ்டடி.
இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 5.23 மில்லியன் டென்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து ஒருத்தரையும் வேஸ்ட் ஆகுது. இது எப்படி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, கடையில இருக்கும்போதே சாப்பிட்டு வேஸ்ட் ஆகல, கடையில இருக்கும்போதே ஸ்டாக்ஸ்லயே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஏன் வேஸ்ட் ஆகுது, இதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஒரு ஸ்கீமை உருவாக்கி எல்லா கம்பெனிஸையும் ஒன்னா பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, கஸ்டமர் வந்து திரும்பி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு காட்டன் தான் அவங்களுக்கு ஒரு குட்ஸ் தேவை அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க 2 காட்டனை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்களாம் கடையில. அப்போ கடையில 2 காட்டன் ஸ்டாக் பண்ணி வைக்கும்போது அவங்களுடைய வேர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது சப்ளை பண்றாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 காட்டன் தேவை அப்படின்னா அவங்க 3 காட்டன் சேவ் பண்ணி வைக்கிறாங்களாம். அப்போ அவங்க 3 சேவ் பண்ணி வைக்கும்போது மேனுஃபேக்சர் என்ன பண்றாரா, 3 வேணும் அப்படின்னா அவரு என்ன பண்றாரு, அதுக்கு மேல 3ங்கிறத வந்து 5ஆவோ 6ஆவோ அவர் என்ன பண்றாரு, உருவாக்கி கொண்டு வந்து வச்சிடறாரு. அப்போ சப்ளை செயின்ல பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு காட்டன் தான் தேவை, ஆனா நமக்கு தேவையான காட்டன் அங்க என்ன இருக்கு, 4-5 காட்டன் இருக்கிறதுனால அது நமக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு அவங்களுடைய இதை சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்துல இதை நான் வந்து கரெக்டா ஸ்டோர் பண்ணல அப்படின்னா, கஸ்டமர் வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போல அப்படின்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் ஆயிடும். அதனால எனக்கு நஷ்டம் தான். அப்போ நான் அதை வந்து அதையும் விடக்கூடாது இதையும் விடக்கூடாது அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு ரிசர்ச் டீம் ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த ரிசர்ச் டீம் வழியா அவங்க 2023 என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு POS சிஸ்டம், IDPOS டேட்டா, அதாவது நம்ம பாயிண்ட் ஆஃப் சேல் நடக்குது இல்லையா, சேல்ஸ் ஆஃப் டேட்டாவை எடுத்துட்டு அதுலேருந்து ML யூஸ் பண்ணி, Azure AI சர்வீஸை யூஸ் பண்ணி ஒரு 60 பேட்டர்ன் வந்து டிஃபைன் பண்ணாங்க. அந்த 60 பேட்டர்ன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4-5 இடத்துல போயிட்டு ரன் பண்ணி பார்த்தாங்க. அதாவது செலக்ட் பண்ணி ஃபியூ ஸ்டோர்ஸ்ல மட்டும் எடுத்து ரன் பண்ணி பார்த்து அந்த பேட்டர்ன் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பேட்டர்னை வந்து ஃபைன் டியூன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 20% ஆஃப் த சேல்ஸ் வந்து அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அவங்களுடைய வேஸ்டேஜையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் அவங்களால வந்து ஹியூஜ் சேவிங்ஸ் கொண்டு வர முடியுது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. ஓகே, இதுக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து அட்டாமிக் ஒர்க்ஸ். அட்டாமிக் ஒர்க்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து கோவிடுக்கு முன்னாடி வந்து ட்ரெடிஷ்னல் ஐடி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க லேப்டாப் இருக்கட்டும், VPN இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய கம்பெனிஸ்ல வந்து ஆன்போர்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அது வந்து பிசிக்கலான ஸ்டோரா இருக்கும், பிசிக்கலா இருக்கும் ஒரு இடத்துலயும். அதை வந்து கோவிடுக்கு அப்புறம் அவங்க நிறைய எல்லாமே டிஜிட்டலா மாறிட்டதுனால இதை எப்படி நம்ம டிஜிட்டலுக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லி வேகமா அவங்க ஜம்ப் பண்ணி மல்டிபிள் டிஜிட்டல் சேனல் வழியா இந்த ஹோல் சப்போர்ட் சிஸ்டத்தையும் மாத்தினாங்க. ஓகே, அதுதான் வந்து அட்டாமிக் ஒர்க்குடைய மிகப்பெரியது. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே என்னன்னா AI ரிலேட்டட் சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 2 விஷயம், ஐடி மட்டும் பண்ணல, HR ரிலேட்டட்ஸையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இதுல AI வழியா வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம அதை ஹை லெவலா பார்க்கக்கூடிய விஷயம். இது இல்லாம நார்மலா நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா ChatGPT எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கோபைலட் தெரியும். அதாவது நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே கோபைலட் தெரியும். அப்புறம் கிட்ஹப்ல இருக்கக்கூடிய கிட்ஹப் கோபைலட்ஸ் தெரியும். ஓகே, அது இல்லாம கூகுள் யூஸ் பண்ணாங்கன்னா கூகுளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜெமினி தெரியும். அப்புறம் நோட்புக் LLM அப்படின்னு ஒன்று இருக்கு. நோட்புக் LLM போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலா கூகுளோட ப்ராடக்ட் தான் அது. அதுல வந்து நீங்க வந்து நோட்புக் மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், அதை சம்மரைஸ் பண்ண சொல்லலாம். நீங்க கிளாஸ்ல இருந்தீங்கன்னா இல்ல மற்ற இடத்துல இருந்தீங்கன்னா நோட்புக் LLM யூஸ் பண்ணிட்டு அங்க நீங்க டைப் படிக்கிற நோட்ஸோ இல்ல போடுற எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், கடைசியா சம்மரைஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த லெசன்ல என்ன கத்துக்கிட்டேன்னு சொல்லுன்னு சொன்னீங்கன்னா இமீடியட்டா அது வந்து அழகாக சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். ரன்வே அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ரன்வேயை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா அது எதுக்காகனா வந்து வீடியோ எடிட்டிங்ல வந்து வீடியோ இண்டஸ்ட்ரியில வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய டூல் அது. அப்புறம் பிங்கை பொறுத்த வரைக்கும் இமேஜ் ஜெனரேஷனுக்கு இருக்கு.
அப்புறம் மிட் ஜர்னிங்கிற டூல் வந்து ஜென்ரலா வந்து இமேஜ் ஜென்ரேஷன்ல வந்து ரொம்பவும் கிளாசிக்கான ரொம்பவும் பாப்புலரான டூல் இமேஜ் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த குயில் பாட் அப்படிங்கிறது என்னன்னா வந்து யூஸ்வலா ஸ்டூடெண்ட் மத்தியில ரொம்ப ரொம்ப பிரபலியமா இருக்கக்கூடிய ஒரு டூல். ஏன்னா இன்னைக்கு பிளஜரிசம் அல்லது வந்து நம்ம எழுதுனதையும் வந்து ஹியூமன் எழுதுன மாதிரி கொடு அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமே வந்து இந்த டூல் வந்து ரொம்பவும் ஃபேமஸான டூலா இருக்கு. ஏன்னா எந்த ப்ரொஃபஸராலேயோ இல்லை யாராலையுமே வந்து நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து பிளஜரிசம் கண்டுபிடிக்க முடியாது. இது ஏஐ வச்சு எழுதுனாங்களான்னு சொல்ல முடியாது. டோனையே வந்து ஹியூமன் ரிலேட்டட் டோனா மாத்தி கொடுக்கறதுக்கும் இது வந்து இருக்கு. நீங்க மிஸ்டேக்கோட கொடு அப்படின்னா அந்த மிஸ்டேக்கோடையும் கொடுக்கறதுக்கான வழிகளும் இதுல இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இது மாதிரி நான் சொல்லிட்டே போலாம், எக்கச்சக்கமான டூல் சொல்லிட்டு போலாம். பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 டூல் மட்டும் நம்ம இங்க கொண்டு வந்து சொல்றோம். ஓகே, அது இல்லாம